தமிழ்நாட்டிலும் துவங்கும் எஸ்ஐஆர். யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர்ங்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அடுத்த வாரம் துவங்கும்னு தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு. இந்த திருத்தம் பீகார்ல பெரும் புயலா வெடிச்சது. பாஜகவும் அதன் கூட்டணிகளும் ஆட்சியை பிடிக்க பாஜகவுக்கு எதிரான குறிப்பா சிறுபான்மையினரோட வாக்குகளை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம்னு குற்றஞ்சாட்டின எதிர்க்கட்சிகள் மகாராஷ்டிரால நடத்தப்பட்ட திருத்தங்கள் பத்தின விவரங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. ஆனா இத அடிப்படை ஆதாரம் இல்லாதது, உள்நோக்கம் கொண்டதுன்னு தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கு. ஜனநாயகத்தின் ஆணி வேரா இருக்கிற தேர்தல் ஆணையம் தன் மீது எழுப்பப்படுற சந்தேகங்களுக்கு உரிய பதில் சொல்லாம இருக்கிறது ஜனநாயகத்து மேலேயே நம்பிக்கையை இழக்க செய்கிற செயல் அப்படிங்கிற விமர்சனங்களை சாதாரணமா கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தால பாதிக்கப்பட போற கட்சிகள் எவை? இந்தியா கூட்டணி சொல்ற மாதிரி திருத்தத்தால பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைக்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்துல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் மேற்கொள்ளப்படும்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வேலை தேடி வந்த வெளிமாநில தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற உரிமையை பெறலாம்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இவங்க சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தில் தமிழக வாக்காளர்களா தேவையான ஆவணங்கள் அடிப்படையில் சேர்க்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் மேற்கொள்ளும் போது ஆதார் அட்டை, ரேஷன் அட்டையை ஆவணமா ஏத்துக்கணும்னு திமுக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுத்திருக்கு. கூடவே ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் இருக்கிற தேர்தல் விதிமுறைகளை தமிழ்லையும் வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்கு திமுக. ஆகஸ்ட் மாதம் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படுற சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையினரோட வாக்குகள் சிறப்பு திருத்தம் மூலமா நீக்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 10% மேலான சிறுபான்மையினர் ஓட்டு கிட்டத்தட்ட பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை தடுக்கிற விதமா தமிழ்நாட்டில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுமோ அப்படிங்கிற சந்தேகம் திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது அவங்களோட எதிர்ப்பிலேயே உறுதியாகுது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த புலம்பெயர்ந்த வடமாநில தொழிலாளர்களோட வாக்குகளை சேர்க்கிறது மூலமா மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. பீகார்ல கடைபிடிக்கப்பட்ட தில்லு முள்ளுகளை போல தமிழ்நாட்டிலையும் செயல்படுத்த பாஜக திட்டமிட்டிருக்கிறதாவும், கள ஆய்வு செய்யாமலேயே தமிழக வாக்காளர்களை நீக்கவும் வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்கவும் முயற்சிகள் நடக்கலாம்னு திமுக வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்கு. பீகார் மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு 2003ஆம் ஆண்டு பீகார்ல கடைசியா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 23 வருஷம் கழிச்சு இப்ப மீண்டும் தீவிர வாக்காளர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இந்த நடைமுறைக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவிச்சப்பவே எதிர்ப்புகள் கிளம்புச்சு. 2003ல் வாக்குரிமையை மட்டும் நிரூபிச்சா போதும்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இந்த முறை வாக்குரிமைக்கு பதிலா குடியுரிமையை நிரூபிக்கிற நடைமுறையா மாத்தினதால குற்றச்சாட்டுகளும் எழுந்துச்சு. தீவிர வாக்காளர் திருத்தத்துல சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. எதிர்க்கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுச்சு. அப்ப உயிரிழந்தவங்கள்னு பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்களை நேர்ல ஆஜர்படுத்தி தேர்தல் ஆணையத்தோட நடைமுறையே தவறுன்னு வாதிடப்பட்டுச்சு. ஆதார் அட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆவணங்களா தேர்தல் ஆணையம் ஏத்துக்கணும்னு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இதை ஏத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவுப்படி மீண்டும் ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட நீக்கப்பட்டவங்கள 21,53,000 பேர் திரும்பவும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் தேர்தல் ஆணையத்து மேல எதிர்க்கட்சிகள் வச்சிருக்கிற விமர்சனங்கள் அப்படியேதான் இருக்கு. தமிழ்நாட்டில் கடைசியா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 2002 இருந்து 2005 வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கு. 2006 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதும் புகைப்படத்தோட கூடிய வாக்காளர் பட்டியலை வச்சு வாக்காளர்களை சரிபார்க்கிற நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. இதனால தமிழ்நாட்டில் வாக்காளர்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சது. 2004 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ 4,72,52,271 வாக்காளர்கள் இருந்தாங்க.
2006 சட்டமன்ற தேர்தலில் 4,66,03,352 பேரா குறைஞ்சிருந்தது. சுமார் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுவே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 4,16,20,000 பேரா வாக்காளர் பட்டியல் குறைஞ்சிருக்கு. சுமார் 50 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்துல இப்போது எஸ்ஐஆருக்கு இருக்க மாதிரியான எதிர்ப்புகள் இல்ல, நீக்கமும் சேர்ப்பும் நியாயமா நடந்ததா பார்க்கப்பட்டுச்சு. அதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இப்போ இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சதுக்கு காரணம் ஆதாரங்களோட எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் தெளிவான ஆதாரமான பதில சொல்லாததுதான். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடுவில் 1 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இதுக்கான பட்டியலை எதிர்க்கட்சிகள் கேட்க இதுவரைக்கும் அதை தர மறுக்குது தேர்தல் ஆணையம். கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினதுக்கு இதுதான் காரணம்னு பல தரவுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பாஜக கூட்டணிக்கு தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிற தமிழகத்துல நடக்க போற எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையோடு இல்லைன்னா தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல நம்பிக்கை வருமாங்கிறது சந்தேகம்தான்.